புக்கு நிறைய படிக்கிற ஆள் நான். இன்ஃபேக்ட் என்னோட ஹலோ எஃப்எம்லேருந்து எங்களோட மார்க்கெட்டிங் அவர் அங்கே இருக்கிறாரு செந்தில்னு சொல்லி. ஸோ நான் ஆஃபீஸ் வரும்போதே அந்த சொல்ல மறந்த கதைக்கு வரும்பொழுதே அவ்வளோ புக்ஸ் நான் கேரி பண்ணுவேன். என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்வேன், நீங்கள் படித்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சு நீங்கள் பேசும்போது அது அதோட இம்பேக்டே தனி அப்படிங்கிறது தான். அதுதான் என்னுடைய ஒரு ஷோவாக இருந்தது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இப்போ ரீசெண்ட்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரிதமோட பாட்காஸ்ட் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். ரிதம் படத்தோடைய பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அது நல்ல சோஷியல் மீடியாவில் ரீச் இருந்தது. நீங்கள் போய் ரிதமோட டேக் அவேஸ் அப்படின்னு ChatGPTயில் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற 30 பேரும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி நாள் அந்த படத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த டிரெக்டர் பற்றி ரிசர்ச் பண்ணினேன். அதுக்கூட ஆக்டர்ஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் விக்கிபீடியாவில் அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சு, அர்ஜுன் சார்து, பின்னாடி என்ன வந்துச்சு, ஒருத்தருடைய ஆக்டர்ஸோடைய எல்லா ரிசர்ச் அண்ட் ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஒன்று வரைஞ்சல்ல ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை நான் அதில் கொடுக்கும்பொழுது அதில் வந்த விஷயங்கள் அது வேறு. அது இமோஷ்னலி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் கேட்டாலும் அது உன்னே தான் கொடுக்க போகுது அப்படின்னா அது நம்ம கொடுக்கறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நான் நினைப்பேன். ஸோ வி ஹாவ் டு டூ இட் லைக் ஃபார் யுவர் ஒர்க். அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக தான் கொடுக்குது. நான் வேலை தவிர வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் ஃபோன் கூட தேவையில்லாத நேரங்களில் கால்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. 10 மணிக்கு மேலே நான் யார்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது. ஒர்க்கஹாலிக். ஸோ அதுக்கு அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் நான் திங்க் பண்ணுறேன்.